திருப்பரங்குன்றத்திலே பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அயோத்தி இங்கிலாந்துலேயும் ஐரோப்பாவிலும் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்குது. எல்லாம் அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. நம்மெல்லாம் பார்த்துருக்கோம், ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அயோத்தி போல் தமிழ்நாடு மாறுவதில் தவறில்லை என்று சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அயோத்தி வேறு, தமிழ்நாடு வேறு. அயோத்தி நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு பதற்ற பூமியாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே ஒரு பதற்ற பூமி அல்ல. எத்தகைய பதற்றத்தை உருவாக்க முயற்சி செய்தாலும் அது ஒரு பதற்றங்களை தரித்த நல்லிணக்க பூமியாக இருக்கும். எனவே அதை தமிழ்மண் அவர்களுக்கு உணர்த்தும். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணி சங்கங்கள் எப்படியாவது உள்ள நடத்த முடியாதான்னு பல வழிகளில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேலையே அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கிடையாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒத்துழைப்பு கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. வணக்கம், இது கேள்விக்களம். அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திவிட்டு இன்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது, அயோத்தியாக தமிழ்நாடு மாறினால் என்ன தவறு, திருப்பரங்குன்றம் மாறினால் என்ன தவறு என்று எதை எல்லோரும் அஞ்சினார்களோ அதை வெளிப்படையாகவே அதில் என்ன தவறு இருக்கிறது என்ற நிலையில் போய் சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக ராமராஜ்யத்தை உருவாக்குவோம், தமிழ்நாட்டில் நிறுவுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்வினை திமுகவும் கூட்டணி கட்சிகள் சார்பிலும் வந்திருக்கிறது. ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும் பொழுது சங்கிகளின் கனவு என்றும் ஈடேறாது, பலிக்காது தமிழ்நாட்டில் என்று சொல்லியிருந்தார். அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்று அவரும் கடுமையான எதிர்வினையாற்றி இருக்கிறார். அயோத்தியாக்குவது தான் அவருடைய திட்டம் என்பதை அவர்களும் எச்சரித்திருக்கிறார். ராமராட்சி போல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் நயினார். தமிழ்நாட்டில் ஒருபோதும் மதவாதி அரசியல் ஈடுபடாது உதயநிதி. மெகா கூட்டணி அமையாததால் ராமராட்சி என பேசுகிறதா பாஜக? இதுதான் நம்ம இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன், பத்திரிகையாளர் ஜென்ராம், தமாகவிலிருந்து KRT ரமேஷ் மற்றும் விரைவில் பத்திரிகையாளர் மகிழ்நன் மற்றும் எழுத்தாளர் பாக்கியும் நம்மோடு எழுத்தாளர் PA கிருஷ்ணனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜென்ராம், அவருடைய இந்த பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, ஒன்று ராமராட்சி என்று சொல்வது அயோத்தி என்ன அயர்லாந்துலையா இருக்குது, இங்கிலாந்துலையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதிலிருந்து எதை அஞ்சினோமோ அதைத்தான் அவர் செய்ய நினைக்கிறார்கள், பாஜக செய்ய நினைக்கிறது, எத்தனிக்கிறது என்று புரிந்து கொள்ளணுமா, இல்லை வெறுமனே இது தேர்தலுக்காக ஒரு தேர்தலை மனதில் வைத்து அவர் சொன்னதாக மட்டும் பொருள் கொள்ள வேண்டுமா? தேர்தலுக்காக பேசுகிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனால் தேர்தலுக்காக பேசுகிறதும் மத அடிப்படையில் தானே பேசுகிறாங்க. ஏற்கனவே பாஜக அல்லாத அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து 2-3 நாட்களாக மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் ஆதாயம் தேட முயல்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுகிறார்கள். மதவாத அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது, மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு எல்லா கட்சிகளுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை உண்மை என்று சொல்வது போல இப்போ ராமராட்சி போல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு பாஜக தலைவர் சொல்கிறாரு. தேர்தலில் வெற்றி பெறுவதாக இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தலைவர்கள் பெயர் இல்லையா? தலைவர்கள் இந்த ஆட்சி வரும், எங்கள் தலைவருடைய ஆட்சி வரும் சொல்வதற்கு அவர்களிடம் தலைவர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. அதற்கு பிறகு 2014, 2019, 2024 3 தேர்தல்களில் வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார், நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நரேந்திர மோடி ஆட்சியை தமிழ்நாட்டிலும் நிறுவுவோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அதை சொல்லாமல் ஏன் அதை தவிர்க்கிறார்கள்
அப்போ மோடி பெயர் சொன்னால் 2014, 19, 2024 தமிழ்நாடு அவரை நிராகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் பெயரை சொல்வதற்கு தயங்குகிறார்களா? ராமர் பெயரை சொல்றதன் மூலமாக என்ன கருத்தை இங்கே வலியுறுத்துறாங்க? அதாவது காந்தி சொல்றாரு, நான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் மதத்தையும் அரசையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அரசியலையும் ஆட்சியையும் மதத்தோட சேர்த்தே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துகிறார்கள்ங்கிறது மிக மிக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, இந்தியா என்ற கருத்தாக்கத்திற்கு விரோதமானது. ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரியே தான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது போக இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால், அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் இபிஎஸ் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ராமர் ஆட்சியா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகள், அதாவது 2017 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். அந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த நிகழ்வுகள் தான் ராமர் ஆட்சிக்கான இலக்கணமா? பொள்ளாச்சி வன்கொடுமைகள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் காவல் மரணம், இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் ராமர் ஆட்சிக்கு இலக்கணமா? ராமர் ஆட்சியை இவங்க ஏன் இவ்வளவு தூரம் அவமரியாதையாக பேசுகிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. கடவுள் பெயரை ஏன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துக்குள்ளே இழுத்துட்டு வரணும்? 2 நாட்களாக வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க, அல்லது தொடர்ந்து இப்போ 1 வருட காலமாகவே, அல்லது தேர்தல் 2021 தேர்தலையே வேல் யாத்திரையில் தொடங்கி வெற்றிவேல் வீரவேல்ங்கிற முழக்கத்தை தான் தமிழ்நாட்டில் வச்சாங்க. அப்போது மாற்று கருத்து கொண்ட, அவர்களிடமிருந்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட கட்சிகள் எல்லாம் கூட தமிழ்நாட்டில் ராமர் பெயரை சொன்னால் ஆதரவு இருக்காதுங்கிறதுக்காக இங்கு வேலை எடுக்கிறார்கள் கையில்னு அப்போ விமர்சனம் பண்ணாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்திற்கு பிறகு உடனடியாக ராமர் அப்படின்னு திரும்ப மாறுவதற்கு என்ன காரணம்? முருகன் பாஜகவை கைவிட்டு விட்டாரா, அல்லது பாஜக முருகனை கைவிட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இதை சுற்றி வருது. அது தவிர அவங்க ஒரு அதிமுகவோடு கூட்டணி அமைத்த உடனேயே ஒரு வெற்றி கூட்டணிங்கிற ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில் விதைத்து விடலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கலை. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. அந்த 3 கட்சிகளை தாண்டி பகிரங்கமான அறிவிப்புகள் எதுவும் வரமாட்டேங்குது. சிறு கட்சிகள் கூட ஜனவரியில் சொல்றேன் அப்படின்னு தவிர்த்து கொண்டே வருகிறார்கள், தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய ஆட்சியும் ராமராஜ்யம் என்றுதான் அவரும் குறிப்பிடுகிறார். பாஜக ஆட்சி செய்யக்கூடியதே அவர் ராமராஜ்யம் அப்படின்றது தான் அவர்கள் வலியுறுத்துறாங்க. ஸோ பாஜகவுடைய ஆட்சியை நிறுவுவது, இல்லை பாஜக அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை நிறுவுவதைத்தான் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ராமராஜ்யம், ராமர் ஆட்சி அப்படின்னு தான் ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் சொல்றாங்க. அதற்கு மோடியினுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி மோடியின் பெயரால தேர்தல் பிரச்சாரம் நடத்துறாங்க. நான் மத்திய பிரதேசத்தை நேசிக்கிறேன், மத்திய பிரதேச மக்கள் என்னை நேசிக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போது அந்தந்த மாநிலத்தின் பெயர் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அந்த மாதிரி உருவான ராமராஜ்யங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவான ராமராஜ்யங்கள்லாம் என்ன நடக்குது? தனித்தனியாக நான் எந்தெந்த மாநிலம்னு சொல்லலை. காதலர் தினம்னு வந்தா அந்த ராமராஜ்யங்கள்ல என்ன நடக்குது? யாராவது 2 பேர் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்ற ஒரு கும்பல் வன்முறை நடக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ராமராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயமா? அதுக்கு பிறகு ஹிஜாப் அணிந்து கொண்டு, தலையங்கி அணிந்து கொண்டு பரீட்சை எழுத வரக்கூடாது, கல்வி நிறுவனங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்வது ராமராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயமா? அப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி ஒவ்வொரு வழிபாட்டு தலத்திலையும் ஆய்வுகளை மேற்கொள்வதன் பின்னணி என்ன? அதை வச்சு ஒரு கலவரம் நடப்பதற்கான காரணம் என்ன? அதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது எதனால அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராமராஜ்யம் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல, ராமராஜ்யத்தை நடத்துவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள்ல இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. அதுல எல்லாத்தையும் 2 கலந்து இருப்பது மதம் தொடர்பான நடவடிக்கைகளும் கூட. அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை என்ற ஒரு முக்கியமான விழுமியத்துக்கு
இந்த ராமராஜ்யங்கள் என்ன மரியாதை கொடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு ஆட்சியை தான் ராமராஜ்யம்னு சொல்றாங்களா? ராமராஜ்யம் அடிப்படையில் ஒரு மன்னராட்சி. மக்களாட்சி காலத்தில் அந்த மன்னராட்சியை வந்து எதற்காக அங்கே பொருத்தணும்? மக்களுடைய பங்கேற்பை மறுக்கக்கூடிய, மக்களே ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள்ங்கிற கோட்டை மறுக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தின் மேல் மட்டத்தில் இருந்து என்ன வருகிறதோ அதுதான் மக்களை கட்டுப்படுத்தும். மக்கள் மீதான கட்டளைகள் மட்டுமே ஆட்சி நடத்தும். கடமைகளை மக்கள் செய்யணும், உரிமைகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு மன்னராட்சியினுடைய பிம்பமாகவே தான் மாநிலத்தில் எங்கள் ஆட்சி இருக்கும்னு அவர் சொல்றாரா அப்படின்னு அந்த ஒரு சொல்லுக்கு பின்னால பல அரசியலை உள்ளடக்கி அவர் பேசியிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது உங்க முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கிருஷ்ணன், PA கிருஷ்ணன், அதாவது பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டார். ஒன்று, பாஜகவிற்கு அவர்கள் பெயர் சொல்லி, தலைவர்கள் பெயர் சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு தலைவர்கள் இல்லையா? இன்னொன்று, தொடர்ந்து இது போல என்னென்னலாம் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர் வரையறுத்தார். கோயில்களில் போய் மீண்டும் இல்லை மத வழிபாட்டு தலங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்வது, இல்லை மக்களை துன்புறுத்துவது, மத ரீதியாக அரசியல் செய்வது தான் ராமராஜ்யமா, இல்லை ஜனநாயக நாட்டில் மன்னராட்சி கொண்டு வருவேன்னு சொல்றதா ராமராஜ்யமா? இதில் அதிமுகவுடைய இடம் எங்கே இருக்கிறது? பாஜக ஆட்சியை நிறுவோம் அப்படின்றது தான் 2026 அதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றதைத்தான் ராமராஜ்யம் என்று சொல்கிறாரா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கார். இதற்கிடையில் இன்று பாஜகவின் சார்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபாவில் பீம் சிங் என்ற ஒரு MP ஒரு தனிநபர் மசோதாவையும் முன்மொழிந்திருக்கார். அதில் செக்யூலர் மற்றும் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைகளை அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்படணும், கான்ஸ்டியூஷன்லேருந்து நீக்கப்படணும், அது எமர்ஜென்சி பீரியடில் சேர்க்கப்பட்டது, அது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் மசோதா வேற இன்னைக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்தே தான் பார்க்க வேண்டியிருக்கா? ராமராஜ்யன்றது மதம் சார்ந்து இருக்கும், அரசியலும் நிர்வாகமும் எல்லாமே மதம் சார்ந்து இருக்கும், ஒரு யூனிட்ரியா இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் போகுதா இது? என்னை பொறுத்தவரையில் அயோத்தி என்ற அந்த சொல்லுக்கும் ராமராஜ்யம் என்ற சொல்லுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. அயோத்தி வேண்டும், அயோத்தியில் என்ன ஆட்சி நடந்ததோ அதே ஆட்சி நடக்க வேண்டும், ராமராஜ்யம் இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எந்த அயோத்தியை பற்றி நான் பேசுகிறேன்? நமது தமிழில் கம்பராமாயணம் எழுதிய கம்பன் சொல்கிறான், அவன் அயோத்தியை பற்றி பேசுகிறான், கோசலத்தை பற்றி பேசுகிறான். அது பேசும்போது அவன் சொல்கிறான், வன்மை இல்லை ஓல் வறுமை இல்லையால், அதாவது இந்த நாட்டில் வறுமை இல்லை, இந்த நாட்டில் கொடை இல்லை, ஏன்னா வறுமையே இல்லைங்கிறாங்க. அடுத்த 3வது வரையிலும் பிரமாதம் ஒன்று சொல்கிறான், உண்மை இல்லை பொய் உரைகள் இல்லையால், அதாவது உண்மைங்கிறதுக்கு ஒரு இங்கே தேவையில்லை, ஏன்னா ஒருத்தரும் பொய் சொல்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு அடுத்த லைனில் வெண்மை இல்லை பல் கேள்வி மேல்வலால், அதாவது கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பதால் நம்ம இந்த இடத்தில் ஒரு அறியாமை என்பதே இல்லை என்று கம்பன் சொல்கிறான். இது போன்ற அயோத்தியைத்தான் நம் தமிழர்கள் விரும்புகிறார்கள். அதே ராமராஜ்யம் என்றால் என்ன? கம்பனுடைய ராமன் என்ன சொல்கிறான் என்றால், உடைந்தவர் உதவானாயின் உள்ளதுன் தீயானாயின் அடைந்தவர் கருளானாயின் அறமன் நாம் ஆண்மையன் நாம் என்று கம்பன் சொல்கிறான். அதாவது யாருக்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அது உதவ வேண்டும், யாரெல்லாம் நம்ம அடைக்கலம் என்று அறிகிறால் அவருக்கு அருள வேண்டும், அடைந்தவர் கருளானாயும் அறமன் நாம் ஆண்மையன் நாம் என்று கம்பன் சொல்லுகிற அந்த வார்த்தை. இது கிருஷ்ணன் அயோத்தியை பற்றி, ராமனை பற்றி இல்ல நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ராமராஜ்யம்ன்றது, அது ஐடியல் ராமராஜ்யம்ன்றது கம்பர் கற்பனை செய்த இதிகாசத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய ராமராஜ்யம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பாஜக இங்கு சொல்லக்கூடிய ராமராஜ்யம் அதுவா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா திருப்பரங்குன்றம் குறித்து வர்ற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் ராமராஜ்யம். நான் அதுக்கு வரேன். அதாவது தமிழனுக்கு அயோத்தி என்பதற்கு ஒரு பார்வை இருக்கிறது, ராமராஜ்யம் என்பதற்கு ஒரு பார்வை இருக்கிறது என்பதைத்தான் நான் இப்போது சொல்லுகிறேன். அடுத்தது, நமது தேச தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பை ராமராஜ்யா ஐ டு நாட் மீன் ஹிந்து ராஜ்.
அதாவது ரொம்ப கிளியராக சொல்கிறார், ஐ டு நாட் மீன் ஹிந்து ராஜ், ஐ மீன் பை ராமராஜா டிவைன் ராஜ் த கிங்டம் ஆஃப் காட். ஃபார் மீ ராமா அண்ட் ரஹீம் ஆர் ஒன் அண்ட் தி சேம் டைட்டி. அதாவது ராமராஜ்யம் என்பது இந்து ராஜ் அல்ல, எனக்கு ராமும் ரஹீம் ஒன்று தான் என்று சொல்லுகிறார். இதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ராமராஜ்யம் என்ன சொல்கிறாருன்னா, வெதர் ராமா ஆஃப் மை இமேஜினேஷன் எவர் லிவ்ட் ஆர் நாட் ஆன் திஸ் எர்த், the ancient idea of Ramaraja is undoubtedly one of the true democracy in which the meanest citizen could sure of justice. அதாவது ஏழை அடிப்படையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழைக்கு கூட நீதி கிடைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி தான் ராமராஜ்யம் என்று நமது தேசத்தந்தையான மகாத்மா காந்தி மிக மிக தெளிவாக சொல்கிறார். இந்த ராமராஜ்யத்தை தான் இந்திய மக்களும் தமிழக மக்களும் கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனால் பாஜக கொண்டு வர விரும்பிய அயோத்திய ராஜ்யமும் ராமராஜ்யமும் பொய்யின் அடிப்படையிலும் பாசிச கருத்தியல் அடிப்படையிலும் கட்டமைக்கப்பட்டு கொண்ட ஒரு ராமராஜ்யம். ஆனால் அந்த ராமராஜ்யத்தை எதிர்க்க வேண்டியது ஜனநாயகத்தை விரும்பும் ஒவ்வொருவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இந்த விஷயத்தை இந்த இடத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழகத்தில் மதவாத சக்திகள் என்றும் வேரூன்ற முடியாது என்று சொல்வது எனக்கு சரியாகப்படவில்லை. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மற்றைய இந்துத்துவ சக்திகளும் மிக மிக பெரிய ஒரு லாங் டேர்ம் ஒரு விளையாட்டை விளையாடுகிறார்கள். அதாவது இந்த விளையாட்டு இந்த கேம் பல ஆண்டுகள் நடக்கும். நீங்கள் யூபிஏ உதாரணம் கொண்டாலும் யூபிஏல 80களில் 89ல் கல்யாண் பாஜக 11% இருந்து நினைக்கிறேன் ஓட்டு. ஆனால் 91 92ல் அது 30% ஆகி இப்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அவங்க இன்றைக்கும் நாளைக்கும் குறிப்பார்த்து அவங்க செயல்படவில்லை. அவர்கள் செயல்படுவது தொலைநோக்கோடு செயல்படுகிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. திரும்ப திரும்ப நம்முடைய தமிழ்நாடு மதவாத சக்திகளை என்றும் எதிர்த்து நிற்கும் என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனம் என்று நான் நினைக்கிறேன். அதை எதிர்த்து நாம் ஒரு மிக வலிமையான ஒரு வியூகத்தை கட்டமைக்க வேண்டும். இதை மாதிரி மெத்தனமாக பேசிக்கொண்டிருந்தால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மற்றும் இந்துத்துவ சக்திகளும் தமிழகத்தில் நிச்சயம் காலொன்றும், தமிழகத்தில் வலுப்பெறும், தமிழகத்தில் அதனுடைய ஆட்சி நடக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இருக்காது, இன்னொரு 10 வருஷம் தொடர்ந்து பேசுவோம் கிருஷ்ணன், தொடர்ந்து பேசுவோம். நாம் தொடர்ந்து மெத்தனமாக இருந்தால் பேசுவோம். திரு தமிழ்மாறன், அதாவது நீங்க மெத்தனமா இருக்கு, இந்த மதசார்பின்மை பேசக்கூடியவர்களுடைய அணுகுமுறை மெத்தனமாக இருக்கு. நீண்ட கால செயல் திட்டம், லாங் டேர்ம் பிளானை வச்சுட்டு எப்படியாவது ஆட்சியை கைப்பிடிக்கணும், அதற்கு மதம்தான் வழி என்று ஒரு கேம் பிளானோட வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அவரும் அதை சொல்றார். அவர்களுடைய ராமராஜ்யம் அது கிடையாது. இங்க மதத்தின் பெயரில் மக்களை பிளவுபடுத்தி ஒரு கம்யூனல் டிஸ்ஹார்மனி கொண்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டியன்ற ஒரு நீண்ட கால திட்டத்தோட வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஒன்று போதாமை இருக்கு, இல்லைன்னா மெத்தனமா இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், விமர்சனத்தை வைக்கிறேன். இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அண்ணா நிறைய உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. அவர் முதல் படி சொல்றது ராமராஜ்யம் இங்கு உருவாக்கப்படும்னு சொல்றாரு. இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. நான் கேட்குறேன், அப்ப இங்க முருகனை கடவுளா ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் அவர் இல்லையா? முருகனுடைய ஆட்சி நடக்கட்டும். இங்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களில் நம்ம தெளிவாக நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராமருக்கு இங்கு வேலை இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் சொன்னார்ல கம்பராமாயணம். கம்பராமாயணம் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தான். அதற்கு பிறகுதான் கம்பராமாயணம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆதியிலிருந்து எடுத்தோம்னா அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், திருமுருகாற்றுப்படை, ஔவையாருடைய நூல்கள், இது எதுலையுமே ராமாயணம் சொல்லப்படவே இல்லை. ராமரை பற்றி எந்த குறிப்புமே இல்லைங்கிறது இலக்கியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்குல்ல. அதையெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு தமிழன் தயாரா இருக்கிறாங்கிறதுக்கு அவர் துணை போக போகிறாரா? கிருஷ்ணன் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்காரு, கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க திரு கிருஷ்ணன். இது தமிழ் இலக்கியத்தை படிக்காதவர் பேசும் பேச்சு. சிலப்பதிகாரத்தில் ராமாயணத்தை பற்றி மிக மிக தெளிவாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் ராமாயணம் பேசப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ராமாயண கதை தமிழ்நாட்டில் இலக்கியம் எங்க இருக்குன்னு நீங்க படிச்சு காட்டணும். நீங்க பொதுவுல சொல்லிட்டு நகரக்கூடாது. ஒரு நீங்க சொல்லணும்.
அதுக்கு முன்னால இருந்தாங்க 9ஆம் நூற்றாண்டு அகநானூறுல இருக்கா, புறநானூறுல இருக்கா, திருமுருகாற்று படையில இருக்கா? நான் கேக்குறது வேற. ஏன் இல்ல இருக்குங்க, படிங்க, முதல்ல படிச்சிட்டு பேசுங்க சார். நான் படிச்சதுனால தான் பேசுறேன். நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்ப 1/2 மணி நேரம் டைம் நிறைவு போறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துல எந்த இடத்துல ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணா சொன்னீங்கன்னா சந்தோஷமா நானும் கேட்டு ஏத்துக்கல. சிலப்பதிகாரம் படிச்சு சொல்லவா சார்? எடுத்து படிங்க சார். படிச்சு சொல்லவா? சிலப்பதிகாரம் ஆட்சியர் குறை படிங்க. எடுத்து நீங்க படிங்க சார். படிச்சு காட்டுங்க சார். நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாதுனே தமிழ் இலக்கியத்தை படித்து விட்டு பேசுங்கள் சார். நீங்க எடுத்து படிங்க. நீங்க படிச்சு காட்டுங்கன்னு உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். திரு கிருஷ்ணன் குறிப்பிட்டு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கம்பராமாயணம் எந்த நூற்றாண்டுல வந்தது? சோரன் இந்த பாட்டே சொல்றேங்க. அது பாருங்க, என் மனசால் சொல்ல கேட்டு சொல்றேன். சோரனும் போர்முடிய தென்னலங்கை செற்றழித்த சேவகன் சேராத செவியன்னு செவியே, திருமால் சேராத செவியன்னு செவியன்னு சிலப்பதிகாரம். இது சிலப்பதிகார பாடல் வந்து இல்லை சொல்ல முடியுமா? அதுல ராமர் எங்க வந்தாரு? இலக்கியது இல்லை சொல்ல முடியுமா? நீங்க முதல்ல தமிழை படிச்சுட்டு 12ஆம் நூற்றாண்டு அப்புறம் தான் ராமாயணம் வரும் சொல்லுங்க சார். கம்பராமாயணம் இதுதான் பெத்தனங்க. கம்பராமாயணத்தை சொல்றீங்கல்ல, கம்பராமாயணத்தை நீங்க சொன்னீங்க. நீங்க சார் கம்பராமாயணம் எப்ப எழுதப்பட்டது? இல்ல திரு கிருஷ்ணன் இந்த டிபேட்டை வந்து நம்ம கம்பராமாயணம் ராமருக்குள்ள சுருக்க வேண்டாம். அடிப்படையான கேள்வி என்பது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல். என்னுடைய பதிவு அவருடைய நேரத்தில் சொல்லட்டும். நான் வரேன் திரு கிருஷ்ணன், உங்கள்கிட்ட திருப்பி வரேன். இப்ப இதுல எனக்கு அவர் சொன்னதுல இந்த கருத்து வேறுபாடு எனக்கு தெளிவா புரியுது. அப்ப நீங்க முருகனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் எல்லாத்தையும் அழிப்பதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடுறாங்களோ? நான் கேட்கிறேன், முருகனுக்கு நம்ம செம்மறிக்கடா வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் இருக்குல்ல, அது தமிழர்கள் மரபுல இருக்கிறது தானே ஒண்ணு. அடுத்தது, என் மாமன் மச்சின பங்காளியை தானே எங்க கோயில்ல போய் முருகனுக்கு பூசை பண்ற வழக்கம் இருக்கு. ஏன் செல்லக்குமாரசாமி கோயில்ல, முருகன் கோயில்ல, அம்மன் கோயில்ல எங்க மாமன் மச்சின பங்காளிக்கு தானே எங்க போய் பூசை பண்றோம். அந்த மரபுகள் எல்லாத்தையும் விட சொல்றாங்களா? ராமர்னு சொல்லி வந்துருச்சுன்னா அது ஒரு ஆதிக்க சக்தியா மாறிக்குது இல்லையா? அப்ப அததான் அவர் அங்க பரிந்துரைக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்த கேள்வியை நான் வைக்கிறேன். அதே பேட்டியில நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைவுல வருகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், சனாதனத்தை எக்காலத்திலும் உங்களால் அழிக்க முடியாது, காலகாலத்துக்கும் அது இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அது எந்த அர்த்தத்தில் அவர் திரும்ப அதெல்லாம் உள்ள கொண்டு வராரு? அவருடைய கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார அவர் எப்படி அப்படி ஒரு பதிவை இடலாம்? நான் சொன்ன சனாதனம்ங்கிறது அவருக்கு என்ன அர்த்தம் புரியாதா என்ன? அப்ப தமிழர்களுடைய மரபுல சனாதனம் இருக்கான்னு சொல்லி சொன்னா இல்ல. ஆனா அது ராமாயணத்துல இருக்கலாம், அல்லது வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். தமிழ்நாட்டில் சனாதனம்னா எப்படி பார்க்கப்படுகிறதுங்கிறது ஐயாக்கு எல்லாத்துக்குமே வந்து அது தெளிவா தெரியுமே. எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு ஆதிக்க சக்தியான பார்ப்பனர் தலைமையின் கீழ் மற்ற சாதிகள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு காலகாலத்துக்கு நாங்க பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்களை சூத்திரர்களாக வைக்கின்ற வழக்கத்தை மீண்டும் இங்கே கொண்டு வர போகிறாரா? அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகிறாரா? ஏன்னா அவர் அந்த பேட்டியை நீங்க தொடர்ச்சியா முழுமையா நீங்க போடாம விட்டுட்டீங்க. அவ்வளவு ஆதிக்கமா சொல்றாரு. அப்ப இது ரெண்டுமே தமிழர்களுடைய மரபுக்கு நேர் எதிரான ஒரு மனநிலையை அவர் பதிவு பண்ணியிருக்காருங்கிறத ஆணித்தரமா பதிவு பண்ணிட்டு இன்னொன்னு நான் சொல்றேன். இல்ல அதுக்குள்ள இருக்க அரசியலுக்கு போறோம். அப்ப அவர் நான் அரசியலுக்கு வந்துடுறேன். அயோத்தி போன்ற ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. அயோத்தியில நீங்க கோயில் கட்டின பிறகு ஃபைசாபாத்ல அங்க இருக்கக்கூடிய ஓபிசிக்களும் எஸ்சிக்களும் எஸ்டிக்களும் சிறுபான்மையினரும் எதிர்த்து வாக்களித்து பாரதிய ஜனதா மிகப்பெரிய தோல்வியை பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்குல்ல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளாக இருந்த மக்கள் எல்லாத்தையும் குடிபெயர்த்து நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க கட்டாயமா. அவர்கள் இடங்கள்ல நீங்க வெவ்வேறு தொழில்களை கொண்டு வந்து புகுத்தி இப்போ நம்ம இந்த அயோத்தின்றதே வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை சுத்தி தான் நம்ம இந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கேள்வியே வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்ற போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்த பதில் தான். அப்போ மத ரீதியாக இங்க வந்து தங்களால வந்து ஒரு அரசியலை வந்து கட்டமைச்சு வெற்றி காண முடியும் அப்படின்னு வந்து பாஜக வந்து எந்த காலத்திலயும் முடியாது. நீங்க தெளிவா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அங்க நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன மறைமுகமாக அயோத்தியில் என்ன நடந்துச்சு, பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டு இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. அப்ப அவர் என்ன அர்த்தத்துல சொல்ல வராரு? திருப்பரங்குன்ற நிகழ்வு நடக்கின்ற பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய தர்காவை அவங்க வந்து உடைக்க போறாங்களா?
நம்ம அந்த அளவுக்கு இல்ல இப்ப நான் கேக்குறேன், அவர் சொல்றதோட அர்த்தம் வேற என்ன இருக்கு? அயோத்தி போல இங்க இருக்க கூடாதுன்னு இந்த நிகழ்வு நடக்கிறப்ப பேசுறாருன்னா அப்ப வன்முறையை தூண்டுகின்ற செயல் அவர் ஈடுபடல. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன கன்ஃபெஷன், அவர் ஸ்டேட்மென்ட் வந்து ஒரு கன்ஃபெஷன்ன்றீங்களா? அவங்களோட நோக்கத்தை ஆமா, வந்து அவங்க தலைமை என்ன சொல்றாரு, அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அடுத்து சொல்றாரு, எந்த இஸ்லாமியரும் அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என்ன சார், அவர் எப்படி சார் வந்து சொல்லுவாங்க? இணக்கமா இருக்கக்கூடிய சமூகம் அங்க திருப்பரங்குன்றத்துல மதுரையில என்னைக்குமே வந்து மாமா மச்சனா பழகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் இஸ்லாமியர்களும். இன்னும் அத்தை மாமான்னு உரிமையோட பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல இவங்க ஏன் அந்த பிரிவினையை விதிக்கிற வேலையை செய்யறாரு? இன்னொரு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இல்ல இன்னொரு விஷயம் வந்து இது வெறுமனே வந்து தர்கா எதிர்க்கல அப்படின்றதோட சுருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதில் அடிப்படையில் அந்த கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து கேள்வி. திருப்பரங்குன்ற இஷ்யூக்கள் நான் திருப்பரங்குன்ற இஷ்யூலயே அங்க பட்டர்கள் சொன்னது என்ன சொன்னாங்க? ஏற்கனவே ஏத்தன இடத்துல தான் ஏத்தணும், இரண்டாவது முறை ஏத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் கஷ்டம். ஆமா, அதெல்லாம் அவங்க மாத்த சொல்ல முயற்சி பண்ணும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்ப அதுக்குள்ள ஏன் இந்த தலையீடு? பட்டர்கள் சொன்னதை கேட்டிருக்கலாம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் அபிப்பிராயங்கள், லோக்கல் மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு மனநிலையில இருந்தாங்க தெரியுமா? வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பேண்ட் சட்டையில வந்தவங்க அங்க ரோடு வாரத்தில் நின்று இந்த பிரச்சனைகள் வர நேரத்தில் வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு உள்ள போறதுக்கெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கு பதிவு பண்றாங்களே. அப்ப வன்முறை நோக்கம் இவர்களுக்கு இருக்கிறது. அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தெளிவா கொடுத்திருக்காரு. நாங்கள் ராமராஜ்யத்தை நிறுவுவதற்கான முயற்சி, இங்கு முருகனுடைய அடிப்படையை நாங்கள் தகர்த்தெறிவோம்ங்கிற நோக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த உணர்வுகளை மரபுகளை உடைக்கிற வேலையை பார்க்குற மாதிரிலாம் செய்யறாரு. பேசுவோம். திரு ரமேஷ், அதாவது பேசிய 3 பேரும் ஒப்புக்கொண்ட விஷயம் என்னன்னா, பாஜக தலைவர் சொன்னதுன்றது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். மதத்தை வைத்து இங்கு அரசியல் செய்து எப்படியாவது இங்கே ஒரு கால் ஊன்றிடணும் அப்படின்றத, ஒரு வேரூன்றிடணும் அப்படின்றது தான் பாஜகவினுடைய எத்தனிப்பு. அதற்கான முயற்சியை தான் தொடர்ந்து எடுக்கிறாங்க. அதை இன்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். இன்னொன்று இதில் இப்போ அவர்கள் தொடர்ந்து பாஜக இது பேசுவதில், அப்போ அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் நீங்களாம் மதசார்பின்மை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மதசார்பற்ற இருக்கணும், நம்ம செக்யூலர்னு சொல்லி வாசன் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து அப்பப்போ அதையும் தான் சொல்கிறார். ஆனால் அந்த கட்சி இன்று பாஜக ஆதரவு நிலை தான் பேசுகிறாங்க. அப்போ ஒருவேளை வந்து நீங்கள் எல்லோருமே வந்து அந்த நிலைக்கு போயிட்டீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸோ அதிமுக எல்லாரும் பாஜக நிலைக்கு போயிட்டீங்களா? ஐடியாலஜிக்கலாகவே மாறிடுச்சா? அவர்கள் தான் இந்த நிலை தான் தொடர போகுது, இந்த அணியோடைய கொள்கையே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத தான் சொல்கிறாரு. எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், மத சார்பின்மை என்ற ஒரு வார்த்தையை விட மத நல்லிணக்கம் என்ற ஒரு வார்த்தையை தான் அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். இன்றைக்கு நீதிமன்றத்தில் இவங்களுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூட என்ன சொன்னது, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, முன்னாள் ஒரு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்கார். நீங்கள் தமிழகத்தை ஆளுகின்ற அரசு ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி எத்தனை ஊரில் இஸ்லாமிய தோழர்களும் தமிழர்களும் இன்றைக்கு கோவில்களும் தர்காவும் ஒன்றா இருக்குது. இந்த கடலூர் மாவட்டத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் கிள்ளை பக்கத்தில் தைக்கால்னு ஒரு பகுதி இருக்கு. திருப்பரங்குன்றத்திலும் பூவராக சுவாமிகள் வருகின்ற பொழுது அங்கே வந்து எல்லாமே வந்து கொண்டாடுவாங்க. இந்துக்களுடைய பண்டிகைகளை முஸ்லீம் கொண்டாடுவாங்க. இந்த தீர்ப்பை மதசாயம் பூசி வைத்திருக்கிறது திமுக. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். எப்படி, என்ன காரணம் என்று சொன்னால், இதை நீங்க சாதாரணமாக 10 பேர் தான் நீங்க போய் நீங்க தீபத்தை ஏற்றணும்னு சொன்னாங்க. நீங்க 10 பேர் யார் போறீங்கன்னு சொல்லி தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்லி தர்காவில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு நீங்க வந்து சகோதர தத்துவத்தோட கொண்டாடுங்கன்னு சொல்லி இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்கும். நீங்க இந்த வழக்கோட அடிப்படையே வேறன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதே ஜிஆர் சுவாமிநாதன் 1ஆம் தேதி போட்ட உத்தரவு அந்த கோயில் நிர்வாகம் போய் விளக்கேற்றணும்னு தான். அவர்கள் ஏத்தாதனால பெட்டிஷனர் நீங்களே போய் ஏத்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கண்டெம்ப்ட்ல வந்து அவர் ஆர்டரே மாத்தி போட்டாரு. இதை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை ஈவோ இருக்காரு. அதுக்கு அந்த கோயில் தமிழகத்தினுடைய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இல்ல இல்ல அரசு இல்ல தெளிவுபடுத்திடுறேன். அரசு வந்து இதை தீர்மானிக்க முடியாது. அந்த டெம்பிள் ட்ரஸ்ட் தான் தீர்மானிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய ட்ரஸ்டி, அதுல இருக்கக்கூடிய பட்டர்கள் அவர்கள் தான் தீர்மானிக்க முடியும். அவர்கள் சொல்றாங்க நாங்க உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற தீப மண்டபத்துல ஏத்துவோன்னு ஏத்துறாங்க. நீங்க வந்து இந்த புதுசா வந்து ஒவ்வொருத்தரும் வர்றவங்களை எல்லாம் போய் ஏத்த விட முடியாது. அங்க இருக்கக்கூடிய மரபுன்றது கஷ்டம், அது வந்து ப்ரீடேட்ஸ் லா. அதன்படி வந்து இந்த கஷ்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள் அந்த கோயில்ல ஏத்த. நீங்க சொல்ற வாதம் வேற. நான் சொல்லல,
இது வந்து இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து 2017 சொன்னது. 2017 14 வேற ஒரு தீர்ப்பு. அதை கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிட்டாங்க. இல்ல இவரே அதான் சொல்றாரு. ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அதான் சொல்றாரு. ரகுபதி அவர்கள் இப்ப 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே ஃபர்ஸ்ட் அவர் கோயில் நிர்வாகத்தை ஏத்த சொன்னாரு. அவர்கள் ஏற்றாதனால தான் வந்து அந்த பெட்டிஷனரை கூட்டி போய் அந்த ராம ரவிக்குமார் அவரை போய் ஏத்த சொன்னாரு. அதான் சொல்றேன். அவரே தீர்ப்பை மாத்தினாரு. அது வந்து இன்னொரு உச்சி பிள்ளையார் கோயிலிடம் அந்த இடத்தில் ஏற்றக்கூடாது என்று ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. எங்க ஏற்றக்கூடாது? 2017 தவறான செய்தி. தவறான செய்தி. அந்த மாதிரி தீர்ப்பே கிடையாது. தவறான செய்தியை பதிவிடுகிறார். அந்த மாதிரி தீர்ப்பு இல்ல. அந்த மாதிரி தீர்ப்பு கிடையாது. அந்த மாதிரி தீர்ப்பு கிடையாது. நான் இன்று கூட வந்து ஒரு நீதியரசர்ட்ட பேசிட்டு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பே கிடையாது. உச்சி பிள்ளையார் வழக்குக்கு இப்ப முடிச்சு போட வேண்டாம். இல்ல இந்த வழக்கு வேற. இது இப்ப கடந்த ஆண்டுல கிட்டத்தட்ட ரிட்டு போட்டது. ரவிக்குமார் என்பவர் அந்த ரிட் மனு தாக்கல் செய்தார். 10 நாளைக்கு அடிப்படையில போட்டது தான் இந்த வழக்கு. 10 நாளைக்கு முன்னாடி போட்டார் அவர். எது அதான் சொல்றேன். 2025 10வது மாசம் போட்ட வழக்கு தான். 10வது மாசம் இல்ல. கார்த்திகை 10 நாளைக்கு முன்னாடி போட்டார். 10வது மாசம் தான் சார் இதுல சொல்றாங்க. சரி. நீங்க வந்து ஃபைல் ஆன கணக்கோ நீங்க எடுத்துக்கிட்ட கணக்கு இருக்காது இல்லையா? ஆகவே எடுத்துக்கிட்டதனுடைய காரணத்துக்கு அடிப்படையில் அங்க ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சாதாரணமாக இப்ப கேள்வி என்னது, மதத்தை வைத்து அரசியல் செய்யறத இங்க வந்து ஒரு அந்த வழக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதுல வெற்றி காணணும்னு பாஜக நினைக்குதுன்னு எல்லாரும் அதான் சொல்றாங்க. இது சாதாரணமாக முடியக்கூடிய செய்தி தான். நீங்க 10 பேர் அவங்க கொண்டாங்க, கோயில் நிர்வாகம் ஏத்தல, பெட்டிஷனர் அவர் தான் வழக்கு தொடுத்திருக்கார். அவர் போய் அந்த கோவில்ல ஏத்துங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு நீங்க அம்மாம்பெரிய மாவட்ட நிர்வாகத்தை வைத்து நீங்க காவல்துறையை வைத்து அவர்கள் ரொம்ப கட்டுப்படுத்துகின்ற பொழுது அன்றைக்கு பார்த்த கிரிவலம் செல்லுகின்ற நேரம் நாளைக்கு நாங்க ஒரு 10 பேர் போயிட்டு இப்போ தமிழ் மாறனும் மயிலனும் இருக்காங்க. அவங்க 10 பேர் போயிட்டு நாளைக்கு திருவண்ணாமலையில மேல அதுக்கு பக்கத்துல நாங்களும் ஏத்துவோம் அப்படினு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வழக்கு சார். எந்த சட்டத்தின் அடிப்படையில்? சட்டமே கிடையாது இதுக்கு. இது சட்டமே கிடையாது. இல்ல இப்ப ஜட்ஜ் சொன்னது நீங்க எப்படி எடுத்துவீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார்? அவர் கஸ்டமர் சொல்றாரு. சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார் சார். எந்த சட்டத்துல இங்க விளக்கேத்தணும்னு சட்டம் இங்க இருக்கு? இது வந்து விளக்கேத்தணும்ன்றது இது வந்து 1862க்கு முன்னாடி உள்ள வழக்குன்றது கிட்டத்தட்ட காலமான்றது பட்டியலிட்டு சொன்னாங்க சார். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பட்டர்களை இங்க தான் ஏத்தணும்னு வந்து உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருந்தா சொல்றாங்க சார். அதாவது இன்னொன்னு சொல்லிட்டேன். நீங்க இந்த செய்தி வந்து இந்த தீபத்தூண்ன்றது வந்து தர்காவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 500 மீட்டர் சரி தூரம் உள்ள. அப்ப நான் புரிஞ்சுக்கிறது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக உங்களுடைய நிலைப்பாடு பாஜகவோட நிலைப்பாடு தான் சரியா சார்? பாஜகவினுடைய நிலைப்பாடு மத நல்லிணக்கத்துக்கு தான் நாங்க சொல்றோம். பாஜக மத நல்லிணக்கத்துக்காக பேசுறீங்க. ரீதியா பிரச்சனை தூண்டி விடுவது, காவல்துறையை வச்சு அடக்கி அவர்களை தூண்டி விடுவது, ஸ்டிமுலேட் பண்ணி விடுவதெல்லாம் இன்றைக்கு மாநில அரசாங்கம். நீங்க மைய அரசாங்கமோ பாஜகவோ தமிழ் மாநில காங்கிரஸோ அதை சமாதானப்படுத்துங்கள். இந்துக்களையும் அதாவது வந்து அயோத்தியில மாதிரி சமாதானப்படுத்துங்க, அயோத்தி மாதிரியே நடக்கட்டும் அப்படின்றீங்க. புரிஞ்சு பாயிண்ட் டேக்கன். மகிழன், மத நல்லிணக்கத்துக்காக தான் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அதனால நான் கூட்டணியில் இருக்க முடியாது, நான் கூட்டணி விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்ன மூப்பனார் கட்சி, அந்த கட்சி தானே? ஆமாம். அந்த கட்சியிலேருந்து வந்துட்டு ஒரு வருஷம் நில்லுங்க, நடுவில் குறுக்கிடாதீங்க. அந்த கட்சியிலேருந்து வந்துட்டு ராமராஜ்யம் அமைப்பதற்காக இவர் வந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்குது முதல்ல. இன்னொன்று, ராமராஜ்யத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ராமராஜன் ஒத்துக்கணும். ராமராஜன் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஏற்கனவே ராமராஜ்யம் ஆமாம் இல்லைங்க, ராமராஜன் தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ராமராஜன் எப்படி முன்னால் ஒரு சிறப்பான நடிகராக இருந்தார், பின்னால் வந்து அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லையோ, அதே தான் ராமருக்கும். அவர் சங்க காலத்துலேருந்து ராமருக்கு குறிப்பு இருக்குங்கிறாரு, அப்புறம் பின்னால் இருக்குது இல்லைங்கிறாரு. தமிழ்நாட்டில் ராமராஜனுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் செல்வாக்கு. முருகன் பிரச்சனையில் சம்பந்தம் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம்னு அங்கே வந்திருக்க அந்த 10 பேர் முழக்கம் போடுறாங்க. அப்புறம் பாரத் மாதாக்கு ஜெயின்னு முழக்கம் போடுறாங்க. அப்புறம் ஒரு நயனா நாகேந்திரன் வந்து நாங்கள் வந்து ராமராஜ்யத்தை அமைப்போங்கிறாரு. ராமராஜ்யத்தில் வேறு யாருக்கு எந்த நிலைமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ராமராஜ்யம் என்ற ஒன்று அமைந்தால் அது பெரும் கேடாக அமையும், அதை உயிரை கொடுத்தேரும் தடுத்தாக வேண்டும்னு இன்றைக்கு அம்பேத்கரோட நினைவு நாள் அவர் சொல்லியிருக்காரு. அவர் விட்டுருவோம். ஏன் உயிரை கொடுத்து தடுத்தாக வேணும்னு சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதரன் ஒரு ஆன்மீக சொற்பொழிவார். அவர் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, திரேதாயுகத்தில் ஒருவேளை நயினார் நாகேந்திரன் பிறந்து அவருக்கு வந்து இந்த உடலோடு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா, நயினார் நாகேந்திரன் ஒருவேளை மரத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மரம் ஒரு மலையில் இருக்கிற ஒரு மரத்தில் தொங்கிட்டே ஒரு யாகம் நடத்தியிருந்தார், ஒருவேளை சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா சிரச்சேதம் நடந்திருக்கும். அது நியாயம், அந்த யுகத்தின் தர்மம், அதுதான் ராமராஜ்யத்தின் தர்மம், அதுதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதாக துஷ்யந்த் ஸ்ரீதங்கிற நபர் சொல்கிறார். நமக்கு ராமாயணத்தை பற்றி அவ்வளோ தெரியாது, நயினார் நாகேந்திரனுக்கு அப்படித்தான் அது வந்து சொல்லப்படும். இது ஒன்று. இன்னொன்று, இவங்க ஏற்கனவே ராமராஜ்யம் என்ற ஒன்று அமைந்ததாக முன்னாடி இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்களா அதிமுக சார்பாக
எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து போனதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஜானகி முதலமைச்சர் ஆனாங்களே, அந்த சமயத்தில் அதிமுக ராமராஜ்யம் முடிந்ததுக்கு பிறகு ஜானகி ராஜ்யம் தான் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அவளுக்கு ராமராஜ்யம்னா என்ன, திராவிட இயக்கம் என்பது என்ன வகையான கண்ணோட்டம் கொண்டது, இதை குறித்தெல்லாம் கவலை இல்லாத ஒரு கட்சி. அதனால தான் துணிச்சலாக நயனார் நாகேந்திரனால் சொல்ல முடியுது. தமிழ்நாட்டில் அதிமுக இருந்து எந்த எதிர்வினையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதெல்லாம் வராது. அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து எம்ஜிஆர் ஆண்டதே ராமராஜன் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்து முன்னணியுடைய அவங்களுடைய தமிழ்நாட்டின் நிகழ்த்திய சாதனைகள் இருக்குல்ல, சாதனைகள்னு வரும்பொழுது அந்த ராமராஜ்யத்தை கொடுத்த எம்ஜிஆர் குறித்து அவங்க மிக விரிவாக பாராட்டுறாங்க. அதில் இந்த வேலூர் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் போய் சிலையை ஸ்தாபித்தது, அதுக்கு எம்ஜிஆர் வந்து அதுக்கு உதவி பண்ணது, உறுதுணையாக நின்றது, ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தங்களுடைய முன்னோர்கள் வழியில் வந்தபடி தான் நடக்குது. எம்ஜிஆர் எப்படி நடந்து கொண்டாரோ, ஆடுகோழி வெட்ட தடை, அப்புறம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம், ஜெயலலிதா அவர்கள், ஸோ அந்த பாதையிலேருந்து அவங்க வலுவெல்லாம் செய்யலை. அந்த துணிச்சலில் தான் நயினார் நாகேந்திரன் இப்போ அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பும் அதே தான் பேசுகிறாங்க. 10 பேர் அவங்க யார் பெஸ்ட்டு, அவங்க வந்து எதுக்கு அங்கே விளக்கேற்றணும், அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றியாச்சு, நீங்கள் யார் இங்கே வந்து நடுவில் குறுக்க வர்றதுக்குன்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் என்கிற நீதிபதியை பார்த்து கேட்கணும். இவங்களை எதுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க, இவங்க யார் பெஸ்ட்டு, ஏதாவது நீங்கள் வந்து நீதிபதி தானே, நீதிபதி தீர்ப்பு தானே எழுதணும், ஆகமம் எழுதுறதுக்கு புதிதாக ஏற்கனவே இருக்க மத நடைமுறை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த நலன் சார்ந்து ஒரு யாராவது பேசியிருந்தாங்கன்னா, நல்லிணக்கம்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் கேள்வியே கேட்கல, இஸ்லாமியர்கள் எதுக்கு கேள்வி கேட்கணும், தமிழ்நாட்டில் மதச்சண்டையை தூண்டி விடுற வேலையை பாஜக சங் பரிவார அமைப்புகள் செய்யும் பொழுது காலையில் சன் டிவியில் போட்டிருந்தாங்களா நேற்று, கடையை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க, நீ மூடு அப்படின்னு அந்த மக்கள் அனுப்பி வச்சாங்கல்ல. மக்கள், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க சார்பாக கேட்குறாங்க. அது ஏன் முஸ்லீம்ஸை வந்து இணங்கி போகல, முஸ்லீம்ஸுக்கு அவங்க கேட்கணும்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்க கள்ளத்துக்கு எறியணும், அதுக்கு பிறகு அதை வச்சு சண்டை எடுக்கணும். நான் மும்பையில் பிறந்த வளர்ந்தேன், கரெக்டாக பிள்ளையாரை கொண்டு வந்து பிள்ளையார் பாட்டில் போயிட்டுருப்பார், மசூதிக்கு முன்னால் தான் ஆடணும் அப்படின்னு வம்பிழுப்பாங்க, மசூதிக்கு முன்னால் ஆட விடணும்னா பிள்ளையாரை தெருவில் போட்டு ஓடிப்பிடுவாங்க. அப்போது கடவுள் நம்பிக்கையோ கடவுளோ இவங்களுக்கு முக்கியமாக அல்ல, கடவுளின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை செய்வது ஒன்றுமில்லை. அயோத்தியான்னு சொல்கிறாங்கல்ல, மத நல்லிணக்கம் பேசுகிற கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அயோத்தியில் முதல் சாமியார் ஒருத்தர் இருந்தார்ல பூஜாரி, அவர் சொல்கிறாரு, கடவுள் எங்களை பொறுத்தவரை கடவுள்னா யாருப்பா, கடவுள் வந்து எங்கே எழுந்திருக்கிறா அந்த இடம் தான் எங்களுக்கு கோயில், அப்போ அந்த மசூதியே கோயில் மாதிரி தான், அதை எதுக்கு இடிக்கணும், அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் கும்பிட்டு இருக்காங்க, நாங்கள் அந்த பக்கம் கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த நபர் பின்னாடி இந்த பதவியில் நீக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மர்மமான முறையில், பாஜக கண்ணோட்டத்தில் மர்மம்ங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியும், மர்மமான முறையில் அவர் கொலையுண்டார். அதற்கு பிறகு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அந்த அயோத்தி மண்ணிலேயே சமூக நல்லிணக்கம் பேசிய மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கி வந்து இவர் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள், அவர் இங்கே ஐடிஎம்கேலேருந்து போனவர் தானே, அதனால தான் அவருக்கு கூச்சமில்லாமல் அங்கேயும் பேச முடியுது. இங்கேயும் அதே சங்கி ட்ரைனிங் தான், அங்கேயும் அதே சங்கி ட்ரைனிங் தான். அதனால் தமிழ்நாட்டில் இதனுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் கொள்கை ரீதியாகத்தான் வரக்கூடிய அரசியல் சட்டமன்ற தேர்தல் என்பது டிஎம்கே வர்சஸ் ஒரு இடதுசாரி பெரியாரிய அம்பேத்கரிய பொது உடைமை தத்துவத்திற்கும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி இந்துத்துவ தத்துவத்திற்கும் இடையான ஒரு மோதலாகத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலே வந்து பரிணமிக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டில் என்றைக்குமே இடதுசாரி முற்போக்கு முகாம் என்ற ஒன்று இருந்தது, அதற்கு எதிராக ஒரு இடதுசாரி முகாம் இருந்தது. அது ஏடிஎம்கே வேசஸ் டிஎம்கேவையே ஒரு பக்கம் 2 பேருமே முற்போக்கானவர்கள் சண்டை போடான்னு புரிஞ்சிக்க கூடாது. ஒரு பக்கம் இடதுசாரி முகாம் தான் இருந்தது, இந்த பக்கம் இருந்தது வலதுசாரி முகாம் தான். அதுக்கு பேர் வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், அதுக்கு தான் பேர் மாறிக்கிட்டு இருந்திருக்குது. இவர்கள் விரும்புவது பாஜக வந்து கர்நாடகாவில் டெபாசிட் வாங்கினதுக்காக பேரணி போன கட்சி. கர்நாடகாவில் அவர் அயோத்தியை பற்றி மென்ஷன்ல, கர்நாடகாவில் டெபாசிட் போனதுக்காக பேரணி போயிட்டு, அப்பா நமக்கு டெபாசிட் நம்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேரணி போனவங்க. இப்போ அவங்க தனித்து ஆட்சி அமைக்கிறாங்க அங்கே. அதுக்கு என்ன காரணம், பாபா புதன்கிரிங்கிற அந்த மலையில் அது சூஃபி அது குருமார்கள், அப்புறம் அந்த பாபா தாத்தேத்ராயா இவங்கெல்லாம் இருந்த இவங்களுடைய ஸ்தலம் என்று நம்பப்பட்ட அந்த மலையில் போய் இதே மாதிரியான மதவாத விஷயங்களை விதைச்சி, இந்த அண்ணாமலையுடைய குருன்னு சொல்கிறாங்களே சிடி ரவி உள்ளிட்டவர்கள்லாம் சேர்ந்து மதவாதத்தை கடவுளின் பெயரால் அங்கே விதையை விதைச்சி, ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு இத்கா மைதான ஒரு கிரவுண்டு, அங்கேயும் போய்ட்டு இதே தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. இது வந்து கடவுள் அவங்க ஒன்றும் இல்லை, உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த உறுப்பினர் சேர்க்கையில் முருகனை ஆர்எஸ்எஸ்க்கு கூப்பிட்றாங்க, முருகனுக்கு கையில் மொபைலை கொடுத்து மிஸ்கால் கொடுத்து பிஜேபி கூப்பிடுறாங்க. முருகனும் ஒத்துக்கொள்ள மாட்டார், தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. திரு பி.ஏ. கிருஷ்ணன், திரு கிருஷ்ணன் சொல்லுங்க. அதாவது
இவர் நண்பர்கள் பேசியது நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த கர்நாடகால கையாண்ட ஃபார்முலா, உத்தரப்பிரதேஷ்ல கையாண்ட ஃபார்முலா, பல மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா அதையே தான் தொடர்ந்து இங்க கடைபிடிக்க போறாங்க. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம பிரதானமாக வருவோம். இதுல வந்து அதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் பாஜகவுக்குள் சுருங்கி விட்டுதா? அவர்கள் வந்து கொள்கை ரீதியாகவே ஏற்கனவே வந்து ஒன்றுதான் அப்படின்னு திரு மகிழன் சொல்கிறார். ஆனால் அவர்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தலைன்னு சொல்லி திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல. அப்போ அதிமுக தன்னுடைய அடையாளத்தையும் இழந்து பேரளவிற்கு ஒரு செக்யூலரிசம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து சுருங்கி போயிடுச்சா? இல்லைங்க, அதை அப்படி பார்க்க முடியாது. அதாவது அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நண்பர் கேட்டார் இல்லையா, புறநானூரில் என்ன பாட்டுன்னு, அந்த பாட்டை வந்து படிச்சிடுறேன். புறநானூறு வந்து கடுந்தரல் ராமன் உடற்புணர் சீதையை வலித்த கை அரக்கன் ஒவ்விய ஞான்றை என்று புறநானூறு ராமாயணத்தை பற்றி பேசுறது. அதை முதல்ல அது விட்டுருவோம். அது இவங்க பண்ணுற முக்கியமான தவறு, திமுகவும் மற்ற பண்ணுற முக்கியமான தவறு என்னென்னா, இந்து கடவுள்களை பிரிக்க பார்ப்பது. இது தமிழ் கடவுள், இது வந்து ஆரிய கடவுள்னு பிரிக்க பார்ப்பது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் 99.90% வந்து அப்படி வித்தியாசம் பார்க்கறதில்ல. அவங்க வந்து தங்களுடைய கடவுள் தான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்த பிரிக்கிறது தான் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பது நான் நினைக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருக்கலாம், அது ஒன்று. சொல்ல தவறா இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே வைணவ கோயில் பக்கம் வந்து சைவ கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் போக மாட்டார்கள், சைவ கோயில வழிபடுபவர்கள் வந்து வைணவ கோயில் பக்கம் போக மாட்டார்கள்னு சொல்லி முற்பகட்ட வகுப்புகளிலேயே அது அந்த நடைமுறையெல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஏதோ திமுக செஞ்சதா நான் சொல்ல, நீங்க அப்படி சுருக்க முடியுமா? சரிதாங்க. ஆனா தமிழ் மக்கள், அதாவது சாதாரண மக்கள், அதாவது செக்டேரியன்ஸ் வந்து எல்லாம் இருக்காங்க. வடகலை கோயில் தெங்கலை சண்டை, வடகலை தெங்கலை சண்டை நடக்கு இல்லையா, செக்டேரியன் அது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சாதாரண பார்க்கறது இல்லை. இதை திமுக மறந்து விட்டு செயல்பட்டால் அது திமுகவுக்கு பின்னடைவை தான் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். இப்ப ரெண்டாவது இதுக்கு வருவோம். சொல்லுங்க. இல்ல, நீங்க இந்த விஷயத்தை வந்து திமுக இந்த நிலைப்பாட்டை தான் பெரியார் தொட்டு இன்று வரை வந்து நீதி கட்சி தொட்டு இன்று வரை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கடவுள் மறுப்பே பேசிட்டு இருக்காங்க. இன்று வரை வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் ப்ரொக்ளைம்டு ஏத்தியிஸ்ட் தான், துணை முதலமைச்சர் தன்னை ஏத்தியிஸ்ட் தான் வந்து டிக்ளேர் பண்றாரு. ஆனா வந்து அவர்கள் தொடர்ந்து மக்கள் அவர்களை புறக்கணிக்கவே இல்லை. இல்ல அது பாருங்க, அது வேற விஷயம். இந்த மக்களையும் புறக்கணிக்கலைங்க. இப்பதானே பதவிக்கு வந்திருக்காங்க. 10 வருஷம் ஜெயலலிதா காலத்தில் இல்லையா, அதுக்கு முன்னாடி மக்கள் பரவாயில்லையா? இந்த 67 இதுவரை எவ்வளவு வருஷம் திமுக ஆட்சி இருந்தது? ஒன்றே குலம் ஒரு கொள்கையை வச்சுதான் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தாரு. அண்ணாவும் அது ஆட்சி தான் வந்தார். அதனால நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு இல்லைனாலுமே அன்றைக்கு வந்து பாஜக வந்து இவ்வளவு தூரம் வரல. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பாஜக வந்து வேரூன்ற ஆரம்பிக்கிறது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் இது உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்றப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். நான் தவறா இருக்கலாம், அது வேற விஷயம். அதிமுகவுக்கு என்ன ஆலோசனை? இல்ல, அதான் நான் திருப்பி வந்து அதிமுக அந்த கேள்விக்குள்ள வரணும். ஒரு கூட்டணி கட்சியாக வந்து இருக்கிறதுனால, பாஜகவோடு இருப்பதனால ஒரு லயபிலிட்டியா இருந்தது. கடைசியில பாஜக அவங்களை ஸ்வீகரிச்சிருச்சா, ஃபாலோ பண்ணி கொள்கை ரீதியாகவும் அவங்களை அப்ராப்ரியேட் பண்ணிடுச்சா? அதிமுகன்ற கட்சி தன்னை வந்து ஐடென்டிட்டியை இழந்துருச்சா, சுயத்தையே? இல்லைங்க, இல்லை அது இழந்தது நான் நினைக்கல. அதிமுக கட்சியினுடைய, அதாவது திமுகவில் எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுகவும் நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிமுக தன்னுடைய ஐடென்டிட்டி வந்து இழக்காது. ஆனால் அமைப்பு ரீதியா நான் உங்ககிட்ட கேட்கல, அந்த அமைப்பு வந்து பத்தி நான் கேட்கல. அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, பிஎல்ஏஸ் இருக்காங்க, அவங்க வேலை செய்வாங்க, அதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்கிறது கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அந்த கட்சி வந்து தன்னுடைய ஒரு சுயத்தையே இழந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றதான் நான் கேட்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு பாஜகவோட நிலைப்பாட்டை எடுத்துதான் அவங்களும் இந்த இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பாஜக வந்து மதத்தை பயன்படுத்தி இங்க வேறொன்று நினைக்குது அப்படின்னு நீங்க விமர்சனம் செய்றீங்க. ஆனா அதிமுக அந்த தீர்ப்பை ஏன் அமல்படுத்தலன்னு கேள்வி கேக்குது. அது சரிங்குது பாருங்க. தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்றது, நான் சொல்றது கேளுங்க. தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்து மத நிலைப்பாடு, அதாவது பாஜகவினுடைய நிலைப்பாடு வித்தியாசம் இருக்கு. தீர்ப்பை நிலைப்படுத்த, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விதி. நமது அரசியல் சட்டம் அதான் சொல்லுகிறது. அதை நீங்கள்
அதற்கு எதிராக நீங்கள் செய்தால் அந்த கட்சி வந்து அதை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயம் இல்லவே இல்லை. அதை வச்சு கொண்டு நீங்கள் பாஜகவோட ஒன்று சேர்ந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எனக்கு பிடிக்கவில்லை என்பதனால் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்வதை வந்து அந்த கட்சியை ஒத்துக்கொள்ளவில்லை. தவறு இருக்கு சொன்ன கட்சிக்கு அந்த கட்சி ஏன் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சரி. அவரு வந்து காவேரியை நீ வச்சுக்கோ அம்மா எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி நாங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுனால சொல்றேன், காவேரி கொடுத்தப்போ தண்ணி திறந்து விட மாட்டேன்னு அடமெண்டா இருந்து அங்கிருந்த கர்நாடக அரசு இருந்துச்சு. அப்ப எந்த மாநில அரசும் வந்து யாரும் கலைக்கவும் இல்லை, எந்த உச்சநீதிமன்றம் கண்டெம்ப்ட்ல அவங்களை எடுத்து எதுவும் சொல்லிடவும் இல்லை. வழக்கு மட்டும்தான் நடந்தது. அதனால பப்ளிக் ஆர்டர் மக்கள் நலன் சில நேரங்கள் அரசுகள் எடுக்கிற அவங்க தவறு செய்தாங்கன்னு அது பாருங்க. இந்த பாருங்க, அவங்க தவறு செய்தா நீங்கள் தவறு செய்யணும் கட்டாயமா? அவங்க தவறு செய்தா நீங்கள் தவறு செய்யணும். இல்ல, அப்ப மணிப்பூர்ல வந்து அதே போல ஒரு தீர்ப்பு வந்து நீதியரசர் கொடுத்தாரு. நாங்கள் எப்போதும் சட்டத்தை மதிப்போம். இந்த பாருங்க, நாங்கள் எப்போதும் சட்டத்தை மதிப்போம். அன்னைக்கு மட்டும் அங்க இருக்கக்கூடிய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்தாமல் இருந்திருந்தால், இல்ல அதற்கு சாதகமான நிலைப்பாடு எடுக்காமல் இருந்திருந்தால் 2 வருஷமா பத்தி எரிஞ்சிருக்குமா மணிப்பூர்? மைத்திகளுக்கு இடைஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கொடுத்தாருங்க இல்லையா? ஆமா, அது அன்னைக்கு வந்து செய்யாமல் இருந்தால் அந்த மாநில பத்தி எரிஞ்சிருக்கும். ஒரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இந்த பாருங்க, தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. திமுகவினுடைய முடிவு வந்து சரியா தவறாங்கிறது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, அதிமுக வந்து அதை மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணம் இருக்கிறது என்று தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். பாயிண்ட் டேக்கன். திரு ஜென்ரம், அதனால அதிமுக வந்து பாஜகவோடு ஒன்றி விட்டது என்று சொல்ல முடியாது. அதிமுக வந்து தனி அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை நிச்சயம் வைத்துக் கொள்ளும் என்று தான் நான் நம்புகிறேன். நன்றி கிருஷ்ணன். அதிமுக அவதூறுங்க. அதிமுக இந்த குறிப்பிட்ட விஷயத்துல தீர்ப்பை ஏற்கனவே அதிமுக தரப்புல 2014-17 விஷயத்துல அவங்க சொன்ன அதே அவங்க ஆட்சி காலத்துல கிடைச்ச தீர்ப்பு அதை இங்க அமல்படுத்துறோம்னு சொல்றாங்க. அரசு ஃபைட் பண்ணுது. அந்த விஷயங்கள் ரெண்டாவது டிவிஷன் பெஞ்ச் வந்து உறுதிப்படுத்த 2017 தீர்ப்பப்போ அதை வாதிட்டு பெற்றப்போ முதலமைச்சரா இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். பேசிக்கா அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக பேச முடியாதுங்க தாண்டி அதிமுக எந்த நிலைப்பாடும் இல்லை. நன்றி. திரு ஜென்ராம், உங்களுடைய இறுதி கருத்து. அது 2 விஷயம். திரு PA கிருஷ்ணன் சொன்ன விஷயம், திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளோ நெருப்பு கோழி மாதிரி மண்ணுக்குள்ள தலையை புதைத்து விட்டு வர இருக்கும் ஆபத்தை வரவில்லைன்னு சொல்லலை. அவங்க இங்கு அது தலை தூக்க முடியாது அல்லது கால் பதிக்க முடியாது அப்படின்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு மக்களிடத்துல ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதுல கிடைக்கக்கூடிய காலத்துல திரும்பவும் தடுப்பூசியாக என்னென்னலாம் செய்யணுமோ அந்த மாதிரி கேம்பெயினை, கல்வியை, மதவாதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை துரிதப்படுத்தும் விதமாக திருப்பரங்குன்றம் மாதிரியான நிகழ்வுகள் அவர்களையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையோட இங்க வந்து யாருமே வெற்றி பெற முடியாது எங்களை தவிரங்கிற நோக்கத்துல யாருமே இல்லை. அது வந்து யதார்த்தமாக இருக்கு. நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம், அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் போதாதுங்கிற உணர்வோட என்னென்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் களத்துல செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் அந்த கிளாரிஃபிகேஷன் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் 2 சொற்களும் ஒரே பொருள் கொண்டது அல்ல. மதச்சார்பின்மையை விட்டுட்டு மத நல்லிணக்கத்தை திமுக பண்ணியிருக்கணும்னுலாம் இப்போ திரு ரமேஷ் பேசினாரு. மதச்சார்பின்மையை அரசு உறுதி செய்யணும். மத நல்லிணக்கம்ங்கிறது சமூகத்தினுடைய பண்பு. எந்த விதமான சண்டையும் இல்லாமல், மத மோதல்கள் இல்லாமல் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் ஒருமித்து வாழ்வதை உறுதி செய்வது மத நல்லிணக்கம். அது ஒரு சமூகத்தோட பண்பு. ஆனால் மதச்சார்பின்மைங்கிற கோட்பாடு அரசு சார்ந்தது. அதை சட்ட ரீதியாக ஆட்சியின் கோட்பாடாக, அரசின் வழிகாட்டுதலாக இருக்கணும். மதச்சார்பின்மை இருக்கணும். அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கானது. அதை தான் தமிழ்நாடு அரசு இந்த கேஸில் செஞ்சது. அதை மத நல்லிணக்கம்னு மக்களோட அவங்களையும் கூப்பிடுங்க, இவங்களையும் கூப்பிடுங்க, அவங்க 5 பேரை இவங்க 5 பேரை கூப்பிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுங்கன்னு சொல்றது எந்த விதத்திலையும் சரியான அணுகுமுறையாக இருக்காது. அது போக தொடர்ந்து இங்கே மத ரீதியாக அந்த மைக்கேல்பட்டி கேஸும் அப்படிதான் வந்தது. சிபிஐக்கு போய் கடைசியில் தீர்ப்பு வரும் வரை அந்த கேம்பெயின், அந்த பிரச்சாரம் இங்கு நடந்து கொண்டு தான் இருந்தது. மத மாற்றத்திற்கான முயற்சி நடக்குதுன்னு.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனிநபர் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதும் அதுக்குள்ள மத ரீதியாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியை தொடர்ந்து சில அமைப்புகள் செய்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே இங்கே உடனடியாக பற்ற வைக்க முடியல, உடனடியாக அது தீயாக பரவலை. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை, எவ்வளவு நாளைக்கு அந்த தடுப்பு இருக்குங்கிற சந்தேகத்தை PAK சொன்னார். அது சைமல்டேனியஸாக அதையும் செய்யற வேலையை எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. அதனால இவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக கையில் எடுத்து பார்க்கிறார்கள். வெற்றிவேல் வீரவேலுக்கு அப்புறம் இப்போ ஜெய் ஸ்ரீராமுக்கு வந்திருக்கிறாங்க, ராமர் ஆட்சின்னு சொல்றாங்க. இனி அடுத்தாப்புல பெருந்தெய்வங்களோட நின்று போகாமல் சிறு தெய்வங்களை நோக்கியும் அவர்கள் வரக்கூடும். எதையாவது கையில் எடுத்து அதன் மூலமாக உணர்ச்சிகளை கிளப்பி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, அரசியல் ஆதாயத்திற்கு அதை பயன்படுத்த முடியுமா என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நன்றி நன்றி. அதை எந்த தத்துவத்தின் பின் அவரு ஐயா கிருஷ்ண ஐயா சொன்னதுக்கு ஒரு பதில் விளக்கம் ஒன்று சொல்லிட்டு நான் மறுபடியும் ஜெனரல் அரசியல் பதிவுக்குள்ள நான் வந்துடுறேன். புறநானூற்றுக்கு பல பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க. அதில் அவர் படித்தது கபிலன்னு ஒருத்தர் எழுதுனதனுடைய பதிவாக தான் இருக்கு. ஒரிஜினல் புறநானூறில் எங்கேயுமே யாருடைய பெயர்களும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லைங்கிறத பதிவு பண்ணிட்டு அடுத்து நான் முக்கியமாக சொல்லுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். இங்கு கிறிஸ்துவர் இருப்பதிலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் எங்களுக்கு ஒரு பிராமணர் இருப்பதிலும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் எங்களுக்கு ஒரு இஸ்லாமியர் இருப்பதிலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஜைனர் இருப்பதிலும் பிரச்சனை இல்லை. இணக்கமாக வாழுகின்ற ஒரு ஊர். இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் மத ரீதியாக எந்த காலத்திலும் தலையெடுத்த வரலாறு கிடையவே கிடையாது. ஆதி காலத்துல இருந்து நான் சொல்றேன், நான் எல்லோரோடும் ஒற்றுமையாக பழகுகின்ற ஒரு ஊர். 2500 வருஷமா இப்படி ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த தமிழர்கள் வாழக்கூடிய ஊர். இந்த ஊருக்குள்ள கொண்டு நீங்க இனப்பிரிவினையை நீங்க உருவாக்குனீங்கன்னு சொல்லி சொன்னா, மத பிரிவினையை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். அதை காக்கின்ற பொறுப்பை முறையாக அவரவர் ஐதீகத்தை, அவரவர் நம்பிக்கைகளை அவரவர் வீட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய அரசுக்கு இருக்கிறது. அதை தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னொரு கேள்வியும் நான் கேட்டுறேன். தமிழர்கள் பிரிச்சு மதம்னு பிரச்சனை, இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கடா வெற்ற வழக்கம் உள்ளவங்க. அப்ப இந்த வழக்கத்தை அவங்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஒரு பதில் இல்ல. திரு ரமேஷ், அது காந்தி சொன்னதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்தை இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்றும் பெரிய முனைப்பு மிகப்பெரிய ஒரு காந்தி சொல்ற ராமராஜ்யத்தை இன்னைக்கு நம்ம நயினார் ஒரு நாகேந்திரன் அவர்கள் சொன்னது ராமராஜ்யம். பாஜக காந்தி சொன்ன ராமராஜ்யம், காந்திய கொன்ன ராமராஜ்யம் இருக்குல்ல, அதான் நயினார் நாகேந்திரன் சொல்றது. காந்தி சொன்ன ராமராஜ்யம் இல்ல. இல்ல அவர் சொன்ன ராமராஜ்யம் கணக்கு ஒன்றுதான். நீதி, நேர்மை, ஒரு உண்மையான ஆட்சி, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு தேவையான ஆட்சிகள் வேண்டும் என்று தான் சொன்னார். சொன்னதை வச்சு ஒரு மிகப்பெரிய கற்பனை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நல்லது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஜென்ராம் சார் அவர்கள் சொன்னாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். மத நல்லிணக்கம் என்பது சமூகம் சார்ந்தது, மத சார்பின்மை என்பது அரசியல் சார்ந்தது. நான் சொல்றேன், அரசியலுடைய கடமை மத சார்பின்மை. ஆனால் மத நல்லிணக்கத்தை சமூக ரீதியாக ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை. ஆகவே நான் மத சார்பின்மையை கடைபிடிக்கிறேன், சமூகத்தில் மதநல்லிணக்கத்தை கொண்டு வர மாட்டேன் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அப்ப அரசியல் கடமை இருக்குன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சாமி பேரை சொல்லி கடவுள் பேர்களை சொல்லி மக்கள்கிட்ட இதை பிரச்சனைகளே தூக்கிட்டு இருந்தா எங்க நம்ம நல்லிணக்கம் வரும்? நீங்க பாஜக எப்ப தெரிஞ்சுக்கும்? இரு சமூகம் ஏற்கனவே இணைந்து, சார் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் நாங்க மாமா மைத்தனர் என்று பேசிக்கொள்ளக்கூடிய சமூகம். இது ஒரு கேஸ் நடக்குது. இன்றைக்கு நீங்க தமிழகம் அரசாங்கம் நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு முன்பாக அந்த 10 பேர் நீங்க அலோவ் பண்ணணும்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ட்ரஸ்ட்டுக்கு சொல்றாங்க. அந்த ட்ரஸ்ட் 10 பேர் சேர்ந்து ஏத்திட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தர்கா 100 மீட்டர் 50 மீட்டர் தாண்டி இருக்கு. அதற்கு தேவைப்பட்டால் ஒரு பாதுகாப்பு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அந்த மலை முழுவதும், அதாவது இந்த அந்த முருகன் கோவிலுக்கு சொந்தமாக நீங்க பிஜேபிக்கு அறிவுரை சொல்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை டைம் இல்ல. நீங்க இப்படிதான் ஒரு குட்டி ராமரை போய் ராம்லல்லான்னு வச்சு கடைசியில அயோத்தியில என்ன ஆச்சு, இந்தியாவுடைய அரசியல் எப்படி அதுக்கப்புறம் மாறிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். டைம் இல்ல. இல்லை, யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க விளக்கேற்றணும்னு சொன்னா சரி கொஞ்சம் விளக்கேற்றிட்டு போங்க நம்ம சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இது. விளக்கேற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வருவார், நான் தான் பக்தர், நான் முருகனுக்கு ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏற்ற சொன்னால் அது நீதிமன்றம். நீ யார்ப்பா, நீ உனக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை? அங்கே அந்த திருப்பரங்குன்றத்து மக்கள் அவங்க அதை பொருட்படுத்தலை, கடையை முடிஞ்சு சொல்லும்போது மதிக்கலை. மக்கள் வெளியாட்கள் செய்கிற சதின்னு சொல்கிறாங்க. நீ யார்ப்பா? நீதிபதி மலையில் போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு.
மக்கள்கிட்ட போய் கேட்டாலே ஒழுங்கான தீர்ப்பு கொடுத்துருக்க முடியும். ஒன்று, பாஜக வந்து ஜென்ராம் சார் சொன்னார்ல சிறு தெய்வங்களுக்கு வருவார்கள்னு. ஆமாம், அவங்க வந்து ஜீசஸ் கூட விட்டது கிடையாது. நார்த் ஈஸ்டில் பாரதிய ஜீசஸ் பார்ட்டினே போஸ்ட் அடித்து ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. மதத்திற்காக இல்லை, வாக்குக்காக எந்த மதத்தையும், எந்த புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கி கூட அதன் பேர்லையும். இப்போ ஐயாவளி தெரியும், ஐயாவளி வந்து நேரடியாக இந்த சாதி சனாதன ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக தோன்றியது. ஐயாவளியை சுகரிச்சிட்டாங்க. லிங்காயத்து மதம் அது இங்கே வாங்க அப்படின்ட்டு. அதே போல் வாக்குக்காக யார் காலையும் விழுவார்கள், யார் காலையும் வாருவார்கள். அதன் பொருட்டே அதிமுகவோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதிமுக காலை வாடுறதுக்கு இவங்க வந்து காலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வருங்காலத்தில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் அது அந்த முகாமில் ஏற்படும், தமிழ்நாட்டுக்கு சேதம் ஏற்படாது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.